ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை முதல்ல ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம லாஸ்டா போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமோ அதில் பிளெயினாவோ பிளாங்க் டாக்குமெண்ட்டாவோ எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, முதல்ல இந்த ப்ரோக்ராமை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக என்ன பண்றேன், இங்க இருக்கு பாருங்க பச்சை கலர் மார்க், அதை ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம்லாம் நம்ம க்ளோஸ் ஆயிடும். அப்புறமா ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம இப்ப என்ன ப்ரோக்ராம் போட்டு இருக்கோம்னா .cpp, அதாவது C++ ப்ரோக்ராம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஃபைலை நான் ஓபன் பண்ண போறேன். இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு ஆக்ஷனை பாதி நிறுத்துறது, அப்புறமேல அதை அப்படியே கண்டினியூ பண்ணு, ஃபர்தரா கண்டினியூ பண்ணு அப்படின்றத இது பண்றதுதான் இந்த ப்ரோக்ராம். முதல்ல அதுக்காக என்ன பண்றேன்னா, முதல்ல நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணணும், ஃபைல்ல போயிட்டு சேவஸ் கொடுத்து ஃபைல முதல்ல டாட் சிபிபின்ற எக்ஸ்டென்ஷன்ல ஒரு ஃபைல் நேம் கொடுத்து, அதாவது என்ன ப்ரோக்ராம் போடுறீங்களோ அந்த ப்ரோக்ராம் நேம ஃபைல் நேமா கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஃபைல சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு தேவையானது என்னது, லைப்ரரி ஃபைல். முதல்ல அந்த லைப்ரரி ஃபைலை முதல்ல நம்ம கால் பண்ணணும். அந்த லைப்ரரி ஃபைலை கால் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, #include iostream.h #include conio.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை பயன்படுத்துறோம். அப்புறம் மேல என்ன அது பண்றோம்னா நம்ம int மெயினை பயன்படுத்தியும் ப்ரோக்ராம் பண்ணலாம், void மெயினை பயன்படுத்தியும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா, void மெயின் வச்சு நான் இந்த ப்ரோக்ராமை நான் பண்றேன். அதே int main அப்படின்ற பயன்படுத்துறதா இருந்தா கீழே கெட்ஸ் பக்கத்துல நம்ம கீழே என்ன பண்ணணும்னா, ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்து ஒரு செமிகோலன் வச்சு நம்ம ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே இது நம்மளுக்கு void அப்படின்னு நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு என்னது, இந்த ரிட்டர்ன் 0 அப்படின்றது தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் இப்போ நான் void main வச்சு பயன்படுத்துறேன். void main அப்படின்னு போட்டுறேன். பிரேசஸ் முதல்ல ஓபன் பண்ணிடுறேன். இப்ப நம்பரை நம்ம இன்புட்டா வாங்குற தொட்டு அது அந்த நம்பர் அந்த வேரியபிள் என்ன டைப் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றதுக்காக int அப்படின்றத நம்ம பயன்படுத்துறோம். எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த லைன்ல பயன்படுத்துறோம். நமக்கு ஒரு வேரியபிள் நேம் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், num2 அப்படின்றத நான் இங்க டிக்ளேர் பண்றேன். num2 தான் நம்ம டிக்ளேர் பண்ணணுமா அப்படின்றது தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன இது தேவையோ அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரோக்ராமை நம்ம நம்பரை அந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம எப்படி வேரியபிளை டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன், வழக்கம் போல கிளியர் ஸ்கிரீன் பயன்படுத்துறோம். இந்த கிளியர் ஸ்கிரீன் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம்லாம் எனக்கு எரேஸ் பண்ணிட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷா இதனுடைய ரிசல்ட் மட்டும், நான் இப்ப போட்டிருக்க ப்ரோக்ராமோட ரிசல்ட் மட்டும் எனக்கு கொடு அப்படின்றதுக்காக பயன்படுத்துறது தான் பார்த்தோம்னா இந்த இதுல இந்த கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத பயன்படுத்துறோம். அப்புறம் மேல நாம இதை என்ன பண்றோம்னா, இந்த ப்ரோக்ராம முதல்ல என்ன பண்றோம்னா 2 ஸ்டேட்மெண்ட்டா நான் இதை பயன்படுத்துறேன். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். நான் இங்க வேணா நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்றத இங்க கூட நீங்க மென்ஷன் பண்ணீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிரேக் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு
ஒரு என்டர் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்கான இது கோடிங். ஓகேவா? இப்ப வந்து அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா ஃபாரை பயன்படுத்தி நான் பண்றேன். ஸோ வந்து ஃபார்ல வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து எப்பவும் போல நமக்கு வந்து 3 ஸ்டேட்மெண்ட் வரும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் num2 is equal to 0ன்னு கொடுக்குறேன். num2 வந்து சின்னதா இருக்க மாதிரியும் 10 பெருசா இருக்க மாதிரியும் வச்சு கொடுக்குறேன். அப்புறம் 3ஆவது ஸ்டேட்மெண்ட்ல n நம்பர் 2 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்குள்ளார என்ன பண்றேன்னா ஒரு if ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அந்த if ஸ்டேட்மெண்ட் if number is equal to 4 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்ப வந்து பிராக்கெட் ஓபன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன். எதுக்கு உள்ளார பிரேக் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இதை பயன்படுத்துறோம். இந்த பிரேக்ன்ற கீவேர்டு நம்ம யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, அந்த ப்ரோக்ராம் இப்ப 4 வரைக்கும் வருதுன்னா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது நான் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப சொல்றேன். ஸோ வந்து இப்ப பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டு சி அவுட்ல வந்து நான் என்ன பண்றேன், நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்து நம்பர் 2 நம்ம வேரியபிள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி நம்பர் 2 அப்படின்றத நான் இது பண்றேன். இதுல ஒரு சின்ன ஒரு எரர் வரும். ஆனா என்ன எரர் வரும் அப்படின்றத நான் பின்னால எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இதை வச்சுக்கிறீங்க. இப்ப கண்டினியூ அப்படின்ற தொட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி இங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணி நம்ம என்ன ப்ரோக்ராம் போடுறோம்ன்ற நமக்கு தெரியணும்ல, அதனால அப்படின்றத நான் பயன்படுத்திக்கிறேன். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், இந்த லைன் வந்து இப்ப நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சோ வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம் கண்டினியூ அப்படின்றதுல என்னன்னா அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் வரும். அங்க பிரேக் பதிலா கண்டினியூ அப்படின்ற வேர்ட் மட்டும் நம்மளுக்கு மாறும். அதே மாதிரி ஃபுல்லா கமெண்ட் பண்ணிடுற கீழே வரைக்கும். ஓகேவா? கமெண்ட் பண்ணிட்டு கெட்ஸ் ரிட்டர்ன் 0 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைலுக்கு போறேன், சேவ் பண்ணிக்கிறேன், கம்பைல் போறேன், கம்பைல் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்ப கம்பைல் அப்படின்றத நான் கிளிக் பண்றப்ப எனக்கு எந்த வித எரரும் இல்லை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன கீயை ப்ரெஸ் பண்ண சொல்லுது. ஸோ என்டர் கீயை நான் ப்ரெஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து வரல அப்படின்னா இப்ப இந்த இதுல வரலன்னா கண்ட்ரோல் பிளஸ் வந்து F9 பிரஸ் பண்றேன். இப்ப வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் என்ன அது பாருங்க, இப்ப 0ல ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு முடிஞ்சிருது. இப்ப அதே ப்ரோக்ராம கண்டினியூ அப்படின்ற இதுல நான் இது பண்ண போறேன். ப்ரோக்ராம நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இப்ப வந்து நான் வந்து இந்த பிரேக் இருக்குல்ல, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லா நான் கமெண்ட் பண்ணிடுறேன். மல்டி லைன் கமெண்ட்டை பயன்படுத்தி கமெண்ட் வந்து நான் பண்ணிடுறேன். கமெண்ட் ஆயிடுச்சு. இப்ப கண்டினியூ அப்படின்றதுல இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், ரிலீஸ் பண்ணிட்டு F2 பிரஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைலை பண்ணிட்டு இப்ப வந்து நான் என்ன பண்றேன், கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்றதுக்கு என்னது ஆல்ட் பிளஸ் வந்து F9 பிரஸ் பண்றேன். எந்த எரரும் இல்லை. ஸோ என்ன கீயை பிரஸ் பண்ண சொல்லுது. ஸோ என்டர் கீயை நான் பிரஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கண்ட்ரோல் பிளஸ் F9 பிரஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து கண்டினியூ ஆகி எனக்கு வந்து என்ன ஆகுது, 0ல இருந்து 9 வரைக்கும் வருது. ஏன் இப்ப 0ல இருந்து 9 வரைக்கும் வருது அப்படின்றதுக்காக நம்ம வந்து இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, கண்டினியூ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணதோட நம்ம கண்டினியூ ஆகுது. எதுக்கப்புறம் 4க்கு அப்புறம் கண்டினியூ ஆகுது. இல்லைன்னா முதல் ப்ரோக்ராம்ல என்ன ஆச்சு, பிரேக்னு நம்ம வேர்டு யூஸ் பண்ணப்ப பிரேக் அதனோட பிரேக் ஆயிட்டு அது ஃபர்தரா வந்து எக்ஸிக்யூட் ஆகாம நின்றுது. இப்போ இதுல வந்து கண்டினியூ ஆகுது. இதுல நம்ம வந்து அந்த 10 அப்படின்ற வேல்யூ வரலன்றதை நான் சொல்லியிருந்தேன். சரியா? இப்ப அதுக்காக என்ன பண்றேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்றத இங்க நான் ஆட் பண்றேன். எந்த இடத்துல ஆட் பண்றேன்னா
ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இங்க போய் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ண தொட்டு இப்போ என்ன பண்றேன், ஃபைலை சேஞ்ச் பண்ணி தொட்டு F2 ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கிறேன். அப்புறமேல Alt + F9 ப்ரெஸ் பண்ணி கம்பைல் பண்றேன். எந்தவித எரரும் இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன் வந்து Ctrl + வந்து F9 ப்ரெஸ் பண்றேன். ஸோ ப்ரெஸ் பண்றப்ப வந்து எனக்கு என்ன எந்த வித எரரும் இல்லாத தொட்டு எனக்கு ரன் ஆயிட்டு இப்போ 10 வரைக்கும் வருது. அதே ஈக்குவல் டு அப்படின்றது கொடுக்கலன்னா நமக்கு என்ன ஆகும்னா 10வது நமக்கு பிரிண்ட் ஆகாது. இப்ப வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம என் சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வந்து அந்த பெல் கிளிக் பண்ணி செட் ஆல் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வந்து ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனும் வந்து உங்களுக்கு முன்னாலேயே வந்து சேரும். தேங்க்யூ.